ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நானும் அண்ணியும் டிமார்ட் தான் போயிருந்தோம். அண்ணாக்கு வந்து ஒர்க் இருந்ததுனால வர முடியல. அது போக 3 பேர் வந்து வண்டியில் போக முடியாது, ஃப்ரீயாகவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்லேயே போயிட்டோம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குதா, அதனால சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி லூலு மால் போனது ஷாப்பிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அது விண்டோ ஷாப்பிங் தான். அங்கே வாங்குற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் கம்மி கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவையானது ஏதாவது டிமார்ட்டில் கிடச்சா வாங்கிக்கலான்னா லாஸ்ட் டைம் டிமார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் சின்னனாவும் வந்திருந்தோம். ஸோ அப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்ததுனால ட்ரெஸ் கலெக்ஷனாக நிறையா வாங்கியிருந்தேன். தென் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரேக் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்துட்டு கோகுலோட சிஸ்டருமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த டைம் 2 பீஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று பேஸ்கெட் மாதிரி இந்த டைம் இருந்தது, ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தேன்னா ஸோ அதுவுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இது வாங்கியிருந்தேன். நான் வந்து ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வாங்கிட்டேன். அதனால இதுக்கு மேலே வாங்கினா கோகுல் அவ்வளோதான், இதுக்குன்னு தனியாக ஒரு வீடு தான் கட்டணும்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் அவ்வளோவா எதுவும் வாங்கலை. ஆனால் பார்க்க ஆசையாக தான் இருந்தது. இந்த 3 பீஸ் செட்லாம் பார்த்தீங்கன்னா 250க்கு இருந்தது. அப்புறம் இதுவுமே க்யூட்டாக அழகாக ஒரு ஸ்டோரேஜ் இது மாதிரி தான். வந்து இந்த இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது அண்ணி வீட்டில் வச்சுருந்தாங்களா. ஸோ 150 தான் சம்திங்கு. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. 3 ரேக் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரெசின் மெட்டீரியல் சேல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன். மற்றபடி ஸ்டோரேஜுக்கு சும்மா பார்த்துட்டே தான் இருந்தேன். இதுவும் 250 நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. க்ளோஸ்டு அந்த லிட்டோடு இருந்தது. இந்த 3 பீஸ் செட்லேயுமே பார்த்தீங்கன்னா வேறு கலர் வெரைட்டியும் இருந்தது. ப்ரௌன் கலரு, அப்புறம் ஹாஃப் ஒயிட்டு, அப்புறம் இந்த அக்வாமரைன் அந்த க்ரீனுமே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன்று கிளாஸியாக ஒரு மாதிரியா கிரேயிஷாக நல்லா இருந்தது. பட் நம்ம டைனிங் டேபிளெல்லாம் ஏதாவது பழம் ஏதாவது டெக்கரேட் பண்ணி வைக்கிறோன்னா ஸோ அந்த மாதிரி இதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேஸ்கெட்டு. அதுவுமே சம்திங் 119 நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் தான். அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தாக தான் இருந்தது. அப்புறம் பெரிய பேஸ்கெட்டு, நான் வந்து ரொம்ப நாளாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பேஸ்கெட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து இங்கே கிடச்சிது. பட் எல்லாத்தையும் நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா பார்பி திங்ஸ்லாம் நான் வந்துட்டு அட்டைப்பெட்டிலே போட்டு வச்சுருக்கேன். எதுக்குள்ளே எது இருக்குன்னே தெரியாது. அதனால் வந்துட்டு சரி ஓகே நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து 299. இதை விட பெருசுனா 499 அந்த மாதிரி இருந்தது. ப்ரைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்தது. கீழே வந்து 4 வீல் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ தூக்கிட்டு போக முடியாது. ரெண்டாவது பட்ஜெட்டுமே ரொம்ப ஹெவியாகிடும். நான் வாங்கினா ஒரு 10 பீஸ் வாங்குற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் வாங்கலை அதை. இன்னொன்று அம்மாவும் நீ கரெக்டாக வீடியோ போட்டேன்னா நான் வாங்கி தரேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஒன்று போய் வாங்கிட்டு போய் நின்னாலும் திட்ட தான் விழும் எனக்கு. அதனால் அப்படியே வச்சுட்டேன். தென் கிச்சன் கண்டெய்னர்ஸ்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்திருந்தேன். இது வந்து கிளாஸ் செட்டு தான். ஸோ செட் ஆஃப் 4 வந்து 99 ருபீஸ்க்கு நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்றுமே கிளாஸ் கண்டெய்னர் தான். ஸோ அது 19 ருபீஸ் தான் பெர் பீஸு. அப்படி பார்த்தோன்னா அது 76 ருபீஸ் தான் வரும். ஸோ அதுவுமே அழகாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அண்ணி வீட்டில் இருந்தது. அந்த 19 ருபீஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா. மோஸ்ட்லி அவங்க வீட்டில் எல்லா சைடும் திரும்பும்போதெல்லாம் டிமார்ட் ப்ராடக்டாக தான் இருக்கும். நார்மலாக க்ராசரி வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அது போக யூட்டென்சில் திங்ஸ் வேணும்னாலும் ப்ரைஸும் கம்மிங்கிறதுனால இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு செராமிக் கப்லாம் ரொம்ப பிடிக்கும். அது போக செராமிக்கில் அந்த உப்பு ஜாடி அதெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வீட்லேயே கொஞ்சம் நிறையா இருக்குது. மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி செராமிக்ஸுமே நான் வாங்கி அம்மா வீட்டில் கொஞ்சம் குட்டி குட்டியாக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் இப்போ வந்துட்டு அட்டைப்பெட்டிக்குள்ளே தூங்கிட்டு தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் 6 வந்து பார்த்துருந்தேன். அது 99 ருபீஸ்க்கு. அடுத்து இந்த ஒரு இது வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு க்ரீன் கலர், அப்புறம் வந்து ரெட் கலரு, ஸ்கை ப்ளூ இருந்தது. நான் ஸ்கை ப்ளூவும் ரெட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருப்பாங்க. ஸோ வந்து ஓன் சிஸ்டர் மாதிரினே வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க பையனுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்து வீட்டில் வந்து பையனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்ததும் எனக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு. தென் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மக்ஸ், அப்புறம் நார்மலாக காஃபி மக்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக பவுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கலராக இருந்தது. கிளாஸ் ஜார் கண்டெய்னர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சைடு கொஞ்சம் தான் இருந்தது. அப்புறம் கீழே வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ப்ளூ கலரும் அப்புறம் அந்த ரெட் கலரும் டாட்டாக வச்ச மாதிரி லிட் இருந்தது. ஸோ அதனால் அது கொஞ்சம் சேமாக இருக்கிறதுனால அந்த பேட்டர்ன் வாங்கியிருந்தேன். க்ரீன் வந்து எனக்கு கலர் பிடிச்சது. பட் வந்துட்டு நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு கலர்லேயே பிடிச்ச கலர் வந்து லைட் க்ரீன், அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் தான். பேட்டர்ன் ஒன்று போல் இருக்கணுங்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் தான். அதுவுமே ப்ரைஸ் ஓகேவாக இருந்தது. செட் ஆஃப் 6 வந்து செராமிக் கப் பார்த்தோம் இல்லையா, அது வந்து 99 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கும் போது 139 ருபீஸ் போட்டிருந்தது. 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இதுலேயும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. நம்ம தேடி பார்க்கும்போது உள்ளே நிறையா இருக்குது. லாஸ்ட் டைம் டிமார்ட்டில் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே இந்த டைம் ஏதாவது இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் இந்த டைம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே செட் ஆகலை. ஒவ்வொரு டைம் இப்போது இது வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை இருக்கும்னு நினச்சி வந்தால் எதுவுமே இருக்காது போல். நான் வந்து ரொம்ப கேப் விட்டு வந்திருக்கேன். பட் எங்கள் அண்ணியுமே சொல்லுவாங்க வீக்லி ஒன்ஸ் வந்தாலுமேவும் நான் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்னு நினச்சி வந்தேன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் குர்த்தீஸும் பார்த்தோம். குர்த்தீஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூட தெரிஞ்சது. அது போக வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது.
ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் அந்த ஸ்டேஷ்னரி செக்ஷன் அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த சைடு வந்தோம். இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே இருந்தது. ஓகே 100க்கு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா அந்த மாதிரி இப்போலாம் எந்த பாக்ஸும் இருக்காது போல். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரியவும் பாக்ஸுக்குள்ளேயே ஒரு பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த டைம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரி வாங்கி வாங்கி அப்போ வந்துட்டு ஒரு 60 ருபீஸ்க்கே ஹையஸ்ட் வாங்குவேன். அதுக்கு மேலே அவ்வளோவா வாங்கினதில்ல. அப்புறம் கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சதும் பவுச்சில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வாங்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பவுச் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பையனே எனக்கு இந்த பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பக்கத்தில் ஒரு பையன் வாங்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா வேறு சொல்கிறாரு. அவன் வந்துட்டு எனக்கு இதுதான் வேணும், இல்லைன்னா எனக்கு பாக்ஸே வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அந்த ஒரு மேக்கப் பவுச்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிங்க் கலர் 119 போட்டிருந்தது. அதை நாங்கள் வாங்கிட்டு அப்படியே இந்த ஓகே கிச்சன் சைட்லாம் போவோம், அங்கே ஏதாவது யூட்டென்சில்ஸ் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த தாளிக்கிற பாத்திரம் வந்து கோகுல் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 149 பார்த்தேன். சரி ஓகே ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஏன்னா அதோட குவாலிட்டி எனக்கு சரியாக தெரியல, அதனால தான். அப்புறம் வந்துட்டு இந்த மேஷர் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சில்வர் செக்ஷன்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உரியிற டம்ளர் எனக்கு கண்ணில் பட்டது. ஏன்னா இது நான் எனக்கு நல்லா விவரம் தெரிகிற வரைக்கும் என்னோட நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் அழகழகாக வந்துருச்சு. பட் அந்த டைமில் வந்துட்டு அதுதான் ஒரு பொக்கிஷமாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மெமரிஸ் இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கலராக ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்பூன் வந்து டிஸ்பென்சர் போல் ஸ்பூனெல்லாம் போட்டு வைக்கிறது. அதில் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு அக்வாமரைன் க்ரீன் கலரில். நெக்ஸ்ட்டு பெட்ஷீட்டு அந்த மாதிரி கலெக்ஷன் ஒன் சைட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது எல்லா வெரைட்டிலையுமே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வைஸ் வந்து டிஃபர் ஆகியும் இருந்தது. ஸோ ஒன்றுனா சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் அக்வாமரைன் அந்த க்ரீனில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பிங்க்கு, பட் நான் வாங்கினது அந்த கலர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரில. ஏன்னா தீம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா ரெசினில், அந்த ஓஷன் கலர் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோகுலோட அக்கா வந்துட்டு அந்த பிளாக் கலரில் ஒரு பார் மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு, அது நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற அந்த சில்வர் மாதிரி இருக்கும்ல, அது வந்து அதில் சாப்பாடு எல்லாம் உள்ளே சிக்கும், இது வந்து சிக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் எனக்குமே 2 பீஸ் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வைப் வாங்கியிருந்தேன், அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல அது. தென் வந்துட்டு ஒரு பாட்டில் எடுத்தேன் இல்லையா குட்டி பையனுக்கு, ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த வீடியோட எண்டில் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் ஹால் மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக. அப்புறம் இந்த புஷ்பா அந்த ஃபோட்டோ இருந்ததுனால தான் இந்த பிஸ்கட்டை உண்மையிலே நான் வாங்கினேன். ஸோ அல்லு அர்ஜுன் ஃபோட்டோ பார்த்தது வாங்காமல் இருக்க தோணலன்னு சொல்லிட்டு சும்மா வாங்கிட்டேன் நான். அது போக 2வது அந்த பிஸ்கட் எனக்கு பிடிக்கும், அதனால சரி ஓகே நம்ம சாப்பிடுவோம்லன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டோர் மேட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டார்க் ப்ரௌனும் அந்த பிஸ்கட் கலரும் ஒன்று இருந்தது இல்லையா, ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அடுத்து வந்துட்டு இந்த கிரே கலரும் ஓகே தான், பட் அதை விட அது பிடிச்சதுனால அது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் இந்த ஸ்லிப்பர் சைட்லாம் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு அங்கங்கே அரேஞ்ச் பண்ணாமல் அப்படி இப்படியே போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் மேலாப்பில் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் எல்லாமே ஓகே. ஆக்சுவலாக நம்மள மாதிரி எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எடுத்து பார்த்துட்டு அப்படியே சும்மா போட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அது அப்படியே அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கும் போல். தென் வந்து நான் போட்டுக்க ட்ரெஸ்க்கு இந்த இது ஒன்று போட்டு பார்த்தேன், இது நல்லா இருந்தது. ஆனால் இது ரொம்ப ஹைட், எனக்கு ஹீல்ஸே செட் ஆகாது. அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். 2வது இது போடும்போது தான் கல் மேலே நிற்கிற மாதிரி. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலர் இருந்தது, ஒரு மாதிரியா ஒயிட் கலரு, அது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தது. அந்த டைமில் நான் எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதை மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்லிப்பர் போட்டு வந்தேன், நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னேன். புதுசாக வந்துட்டு வயலட் கலரும் ஒரு ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி தான். நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒன் டைம், வெளியில் நாய் கடிச்சிருச்சு. ஸோ அதை சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல் டைம் அப்போல்லாம். என்னடா ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு தெரியுமான்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து 8 to 9 years ஆகுது, லவ் மேரேஜ் அவங்க. ஸோ அதனால நான் வந்து 11th படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து 12th படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அமைதியான டைப்பு. 2வது அவங்க லவ்வில் ஸ்ட்ராங்காக இருந்து 2 பேர் வீட்லேயும் சம்மதம் வாங்கினதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கிட்டாங்க. லவ் கம் அரேஞ்சு. எங்கள் அண்ணாலாம் வீட்டில் மட்டும் தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பான், வெளியில் போனால் நல்லா பேசுவான். அதே மாதிரி தான் அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக அரட்டை அடிக்கிறது எல்லாமே ஜாலியாக இருக்கும். பட் வந்துட்டு பொறுப்பாக அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க. எனக்கே பார்க்கும்போது என்னடா இவங்க இந்த கப்பல் இப்படி இருக்காங்களேன்னு தோணும். கமிங் டு தி vlog, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். ரீசெண்டாக தான் பிடிக்க ஆரம்பிச்சது. இங்கேயுமே 2-3 இருந்தது. சரி ஓகேன்னு போட்டு பார்க்கலாம்னு நினச்சேன். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரைஸும் கம்மி, 2வது நல்லாவும் இருந்தது. ஆனாலும் வாங்கலை, ஏன்னா இப்போ தான் ஒரு 480 கொடுத்து வாங்கினேன். திருப்பி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ. இதுக்கு முன்னாடி நான் சென்னை போகும்போது ஒன்று வாங்கியிருந்தேன், 100 rupees தான். நான் வந்துட்டு மோஸ்ட்லி கம்மியாக வந்துட்டு அடுத்தடுத்து சும்மா மாத்திர மாதிரி கூலர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். இப்போ தான் கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 500 பட்ஜெட் கிட்டே வந்திருக்கேன். ஆனால் இதோடமே காஸ்ட்லியாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு நம்ம வளரும்போது அப்போ வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு இதுவே ஓகே தான். தென் வாங்குற திங்ஸ் எல்லாமே பார்த்து பில் போட்டோன்னா 2600 ஆயிடுச்சு. என்னடா இது சும்மா தாண்டா போனோம், ஏதாவது தேவையானது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே பட்ஜெட்டாக முடிக்கலான்னு பார்த்தோன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு vlog போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
எனக்கு ஜான்வரிலேருந்து ஸ்மூத்தாக ஒன்று போல் கொண்டு போகணுன்னு ஆசை. பட் நம்ம நினைக்கிறத வந்துட்டு அந்த டைமில் பண்ணாலும் ஏதாவது ஆயிரும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் மந்த்லேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்துடலாம். ஸோ இந்த 3 பீஸ் ரேக் சொன்னேன் இல்லையா, 150 அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த செட்டு வந்துட்டு ட்ரே வாங்கியிருந்தேன், 2 பீஸ் வாங்கியிருந்தேன் இதில். ஸோ ஒன்று 99 ருபீஸ் இது. ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்துட்டு நான் ஒரு அந்த கிளாஸ் கண்டெய்னர் அங்கேயே சொல்லியிருப்பேன், இந்த ஜூஸ் குடிக்கிறது. இதோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸ். இதில் வந்து 2 பீஸ் வாங்கியிருந்தேன். தென் ஸ்டோரேஜ் ஸ்டே எதுவுமே நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன். நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. நான் வந்துட்டு சிசர் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சுருந்தேன். இந்த டைம் ஒன்று இருந்ததுனால அது ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மைண்டு மாதிரி வாங்கிட்டேன். அப்புறம் இந்த மேக்கப் பவுச் ஒன்று வாங்கியிருந்தேன். 2-3 திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம், எல்லாம் குப்பை மாதிரி அங்கங்கே போடாமல் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு. இது வந்து ஒரு அக்கா பையனுக்கு வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்வா மரைன் அந்த ஷேடில் தான் வரும். அப்புறம் இந்த சீஸ் பிஸ்கட் வந்துட்டு அண்ணி வாங்கியிருந்தாங்க. தென் அன்னைக்கு வந்துட்டு இந்த 2 கண்டெய்னர் வாங்கி நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டலில் போகும்போது பார்த்தேன்னா சரி ஓகே ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு சாப்பிட்றலாம் வாங்கினா உடனே காலி பண்ணிடுவேன், அது வேறு விஷயம். அந்த ஃபெரிரோ ரோச்சர் அந்த இதில் இருக்கும் ஃப்ளேவரில். ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வரும்போது செம பசி, பஸ்ஸில் எதுவுமே சாப்பிட்டு வர முடியாது சொல்லிட்டு ஸ்னிக்கர்ஸும் கிட்கட்டும் அங்கேயே பில் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்துட்டு ட்ரே மாதிரி இது ஒரு பேஸ்கெட் அந்த மாடலில் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் பேஸ்கெட்டாக இருக்கும். ஸோ அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் உரமாக வச்சிடுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டாக 4-5 இருக்கும், 5 எரேசர் தான் இருக்கும் ஃப்ரூட்ஸ் அந்த இதில். ஸோ 35 ருபீஸ் தான். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மேட் ஒன்று. ஸோ இது எனக்கு கலர் பிடிச்சிருந்ததுனால வாங்கினேன். அழுக்குப்பட்டால் தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. ஏன்னா சென்டரில் கொஞ்சம் ஒயிட் ஷேட்லாம் வந்திருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த ஸ்பாஞ்ச் வைப்பு இதில் வந்து செட்டாக 4-3 இருக்குன்னு நினைக்கிறேன், 99 ருபீஸு. அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் வாங்கினேன். ஸோ அக்கா வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு எனக்கு 2 வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று கொடுத்துக்கலான்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பூன் டிஸ்பென்சரு. ஆக்சுவலாக இது நான் வேறு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பார்பி வீடியோஸும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது, போடுவேனான்னு தெரில. பட் இருந்தாலும் ஒரு ஆசையில் சொல்கிறேன் ஓகேவா. அதுக்குள்ளே பொம்மையை நிற்க வச்சோன்னா கூண்டுக்குள்ளே அடப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு கண்டென்ட் மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அது ஸ்பூன் டிஸ்பென்சர் ஓகேவா. அதுலேயே வந்துட்டு முட்டை ரேக்கு, அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வீட்டுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் வாங்கியிருப்பேன். இதை கட் பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது ப்ரைஸும் கம்மி தான். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தாளிக்கிறது கோகுல் தான் மெயினாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக சமையல் பண்ணுறது வந்துட்டு லேடிஸ் தான். பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் அவங்க ஒரு 70% நான் ஒரு 30% அந்த மாதிரி தான். அவங்கக்கிட்டேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், அதான் உண்மை. ஆனால் என்ன அவங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது அந்த பழக்கம்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்தா 2 பேருமே 50-50 தான். ஏன்னா ஃபுல் பாத்திரமும் கழுவுறது நான் தான். சமையல் பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்களா, அதை மேனேஜ் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். சமையல் பண்ணுறது கூட சம்டைம்ஸ் ஈஸியாக இருந்தாலும் அவங்க நல்லா டேஸ்ட்டாக வைப்பாங்களா, அதுக்கு நான் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே இல்லை. அவங்க எல்லா டிஷ்ஷுமே நல்லா பண்ணுவாங்க. அது ஒத்துக்கிறதுல எனக்கு தப்பாகவும் தெரில. ஸோ நான் பண்ணுறத விட அவங்க சின்ன ஒரு ரசம் வச்சாலுமே அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விஸ்கு, மேஷரு அதெல்லாம் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இவ்வளோதான் நம்ம வாங்கின திங்ஸு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2600 சம்திங் ஒரு ப்ரைஸு. நான் பில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளவர் வேஸில் வைக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து அண்ணனும் அண்ணியும் லாஸ்ட் மந்த் அந்த தீபாவளி டைம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் போயிருந்தாங்க. ஏன்னா அவங்க அக்கா வந்து அங்கே தான் இருக்காங்க, தலை தீபாவளி இல்லையா. ஸோ அதனால் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க 1 மந்த். ஸோ இந்த ஃப்ளவர் வேஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் காமனாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி ஒரு மேடை மாதிரி சாமியெல்லாம் வைப்போம்ல, அது வாங்கியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஷார்ட்ஸில் நான் காட்டுறேன் அது உங்களுக்கு. இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா வீடோட பேக்ரவுண்ட் கலரும் ஃப்ளவரோட கலரும் ஒன்று போல் இருந்ததுனால கொஞ்சம் வந்து சேமாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓகே தான். அதை வந்து டிவி டேபிள் கடையில் அது வந்து பார்த்திங்கன்னா பிசி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ மேரேஜ் கிஃப்ட் பண்ணாங்க. அதில் தான் இப்போ டிவி வச்சுட்ருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டாங்க அண்ணி. நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் பவுச் வாங்கியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் எல்லாமே செட் பண்ணி பார்ப்போம், ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக க்யூட்டாக ஒரு மிரர், சைடில் ஒரு பார்ட்டிஷன் இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா 2ஆக டிவைட் ஆகி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஏதாவது லிப்ஸ்டிக், மஸ்காரா அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஐலைனர் கூட. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஜிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறையா வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 அபோவ் போனது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா மினிமம் ஒரு 350 கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எனக்கு அந்த அளவு கொடுக்குறதுக்கு வந்து தோணலை. ரொம்ப ஒரு ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். பேக்லேயே சைடில் ஒரு கண்டெய்னர் ஏதாவது கொஞ்சம் கிடக்கும் இல்லையா, ஜிப்பெல்லாம் அதில் போட்டு கொண்டு போயிடுவேன். ஸோ ரொம்ப நாள் அது வாங்கணும்னு ஆசை. இங்கே 119க்கு இது ஒர்த்தாக இருந்தது.
அது போக எல்லாமே அங்கங்கே செப்பரேட்டாக இருக்கவும் எனக்கும் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரம் ஏதாவது விட்டுட்டு போயிடுவேன். காலேஜ் படிக்கிற டைமில் எங்கேயாவது போனோன்னா மெயினாக நான் வந்துட்டு எடுத்து வைக்கிறது கம்மல் தான். என்ன ட்ரெஸ் அன்றைக்கி போடுறோமோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். இப்போ தான் அது வந்து படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சதுனால இப்போ அது அவ்வளோவா கூட எடுக்கிறது இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷனாக மட்டும் அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பெருசாக கொஞ்சம் எடுத்துக்கிறது. மற்றபடி நார்மல் ட்ரெஸ் கூட ஒரே மாதிரி போட்டுக்கிறது. இப்போ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.